வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் பார்க்கலாங்க. கண்ட்ரி சிக்கன் ஃப்ரை. பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோவோட எச்சாவே இருக்குங்க. எடுத்துருக்குறோம் 600 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, சின்ன வெங்காயம். இது வந்து சிம்பிள் வறுவல், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து எங்கிட்ட இல்லை, அதனால் போடல. இஞ்சி வந்து போடணுங்க, கண்டிப்பாக இல்லாதனால போடல. இருந்தாலும் நல்லா தான் இருக்குங்க, டேஸ்ட்லாம் மாறாது. அது போடலிங்கிற இது தெரியாது நம்மளுக்கு, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம், மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறோம், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறோம். இது இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் மிளகாத்தூள் கூட போட தேவையில்லைங்க, குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. நல்ல காரம் வேணுன்னா 4 மிளகா கூட சேர்த்துக்குங்க. காரம் எங்களுக்கு வந்து ரொம்ப எச்சாவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. மல்லித்தலை கருவேப்பிலை தலை சேர்த்திக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். மூடி வச்சிட்டோம். இப்போ தான் அடுப்பே பற்ற வைக்கிறோம். நல்லா கலந்து வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு விட்டோம்னா போதும். விசில் வந்ததுன்னா போதும். அது குக்கரில் தான் செய்கிறோம், ஈஸியாக கடகடன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த தண்ணி வற்றுச்சுன்னா போதும், சிக்கன் ரெடி ஆயிரும். எண்ணெய் ஊற்றலை, நாம் தாளிக்கலை, அதனால் கொஞ்சமாக கடலெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே அதனோட டேஸ்ட் நாக்கில் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுவை நாக்கிலேயே நிற்கும், அந்தளவுக்கு இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். விசில் மட்டும் ஒரு 7-8 விசில் ஒன்றுங்க. நாட்டுக்கோழி, அதனால் 7-8 விசில் ஒன்றுங்க. எண்ணெயும் ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நாங்கள் வந்து எப்போயாவது தான் நாட்டுக்கோழி செய்வோம், எங்களுக்கு கிடைக்காது. இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்ததுங்க. உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கிறேன், அதையும் பாருங்கள். அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் கண்ட்ரி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் என்னோடய சுவை 6 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டான ரெசிபிஸ் நிறைய இருக்குது, நிறைய வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்தது. தேங்க்யூ.